தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு இந்த இறைவசன வழிபாட்டுக்கு கடந்து வருவோம். தூய ஆவியே, துணையாளரே, எங்களோடு பேசும். இறைவசனங்களின் மறையுண்மைகளை எங்களுக்கு விளக்கித்தாரும். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, இந்த விஷயங்களிலே எங்களுக்கு துணையாளராக கடந்து வந்து எங்களை வழி நடத்தும். அப்போஸ்தலர் பணி 1-வது அதிகாரம் 14வது இறைவசனத்தின் வழியாக நாங்கள் வேண்டுகிறோம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது இறைவசனத்தின் வல்லமையினால் நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியே, எங்களை வழிநடத்தும். அருள் துணையால் எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த மாதாவே, இறை அன்னை, இந்த நிமிடங்கள் எங்களுக்காக பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, முத்திருவேற்றிங்கினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாபிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் குற்ற உணர்வு நமது வாழ்க்கையில் இருந்தால் அது அபிஷேகத்துக்கு தடை, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடை. அதை எப்படி நம் வாழ்க்கையிலிருந்து விலகி வல்லமையோடு இந்த மண்ணகத்தில் ஊழியம் செய்ய முடியும் என்ற கருத்தை பற்றி தூய ஆவியானவர் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லி தரவிருக்கிறார். சகரியா புத்தகம் 14வது அதிகாரம் 8வது இறைவசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். சகரியா 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அன்று எருசலேமிலிருந்து ஒரு நீரூற்று புறப்படும். அந்த நீரூற்றானது உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பாய்ந்தோடும். ஓடின பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தின் அரசராக அரசாழ்வார் என்று எழுதப்பட்டுள்ளது சகரியா புத்தகம் 14வது அதிகாரத்தில். அதாவது ஆண்டவருடைய இதயத்திலிருந்து அருள் ஊற்று, இரக்கத்தின் கடல், அன்பின் அபிஷேகம் இந்த மண்ணகத்திற்கு பாய்ந்தோடும். அது எல்லா பகுதிகளுக்கும் பாய்ந்தோடும். பாய்ந்தோடின பிறகுதான் ஆண்டவர் இந்த உலகத்தின் அரசராக அரசாழ்வார். அப்போ இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நெஞ்சிலிருந்து. அந்த இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டதுனால மனிதன் அந்த இரக்கத்தின் கடலில் மூழ்கி குற்ற உணர்விலிருந்து, பயத்திலிருந்து, தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவந்து இந்த மண்ணக வாழ்க்கை அபிஷேக வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அப்போ அதனால மனிதனுக்கு கடந்த கால வாழ்க்கையில் செய்த பாவங்களில் விளைவாக ஏற்படுகின்ற குற்ற உணர்வு, பாரங்கள், பாவங்கள், சுமைகள், காயங்கள், கவலைகள் சுமந்து நடக்க வேண்டியவன் கிடையாது மனிதன் என்று இறைவசனம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. மறக்க முடியாத துயர அனுபவங்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாவங்கள், அது ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா என்ற ஒரு விபரீத சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே எழும் பொழுது நான் செய்ய வேண்டிய ஊழியம் எனக்கு செய்ய முடியாது, நான் செய்ய வேண்டிய வேலையில் எனக்கு முன்னேற முடியாது. டெக்சஸ் என்ற இடத்துல அமெரிக்காவில் ஒரு சகோதரன், அவன் பேர் கிளமெண்ட், அவனும் அவனுடைய சகோதரனும் சொந்த சகோதரன் சேர்ந்து துப்பாக்கியால் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது கிளமெண்ட் அண்ணா சொந்த சகோதரன் சேர்ந்து விளையாடும் பொழுது தவறி துப்பாக்கியால் சுடப்பட்டு தம்பி இறந்துட்டார். விளையாடி இருந்திருக்க கூடாது, ஆனால் சும்மா விளையாடிட்டோம். சகோதரன் இறந்தார். பலமுறை கிளமெண்ட் பாவ சங்கீதனம் பண்ணினான். ஆனால் உள்ளத்தில் குற்ற உணர்வு அவனை விட்டு விலகிறது இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை. ஆண்டவர் மன்னிக்கின்ற ஆண்டவர் தான். நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் திருசன்னதியில் பாவ சங்கீதனம் வழியாக ஆண்டவரே தவறினேன் என்று மன்னிப்பு கேட்கும் பொழுது 7 முறை மன்னிக்கிறவர், எல்லற்ற விதத்தில் மன்னித்து அரவணைத்து மகனாக உயர்த்துகிற தேவன், அவனுடைய இரக்க பெருக்கத்தை நீ நம்பினால்தான் உன்னுடைய குற்றம், அதன் விளைவாக ஏற்பட்ட குற்ற உணர்வு, பயம், தாழ்வு மனப்பான்மை, விபரீத சிந்தனை உன்னை விட்டு விலகும். இது உங்களுக்காக சொல்லப்படுகின்ற இறைவசனம் தான். கிளமெண்ட் சகோதரனே தவறாக வேணும் என்று சொல்லி கொலை செய்யல, தவறாக விளையாடினன் விளைவாக துப்பாக்கியில் சுடப்பட்டு தம்பி இறந்தார். நிரந்தரமாக அந்த குற்ற உணர்வு சுமந்து அவன் நடக்கிறார். தேவையா? குற்ற உணர்வு ஆண்டவருடைய இரக்கத்தின் கடலில் மூழ்கட்டும்.
ஆண்டவர் அதற்காகத்தான் சிலுவையில் அறையுண்டார். ஆண்டவர் அதற்காகத்தான் கொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் சபிக்கப்பட்டவனாக மாறினார். கலாத்திய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது இறைவசனம், சிலுவையில் தொங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய குற்ற உணர்வை, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய பாரத்தை, உன்னுடைய சங்கடங்களை அவன் சுமக்குகிறான். நீ உன்னுடைய குற்ற உணர்வு சுமக்கணுமா? அது உனக்கு தேவையா? அதனால் தான் சொல்றேன், சகோதரா சகோதரி, உன்னுடைய குற்ற உணர்வு ஆண்டவரின் இரக்கத்தின் கடலில் மூழ்கி போகட்டும். நீ ஆண்டவருடைய இரக்கத்தின் கடலுக்கு உன்னை அர்ப்பணியுங்கள். அவனுடைய தூய இருதயத்திலிருந்து ஒழுகுகின்ற அந்த பரிசுத்தமான தண்ணீர், அந்த பரிசுத்தமான இறை அன்பு மண்ணகத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீ குற்ற உணர்வில, தாழ்வு மனப்பான்மையில, பயத்தில, கவலையில மூழ்கடித்து வாழ வேண்டியவன் கிடையாது. கலாத்திய திருமுகம் 4வது அதிகாரம் 4-5 இறைவசனங்களில், ஆனால் காலம் நிறைவேறிய பொழுது திருச்சட்டத்துக்கு உட்படுத்தியிருந்த நம்மை மீட்டு பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நம்மை மீட்பதற்கு அவன் பெண்ணிடம் பிறந்தார், திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக மாறினார். திருச்சட்டம் நமக்கு தருகின்ற எல்லா விதமான சோதனையிலிருந்து, எல்லா விதமான கட்டளைகளிலிருந்து, நியமங்களிலிருந்து, விபரீதங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அவன் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக மாறினான். திருச்சட்டம் நிறைவேற்றாமல் ஒரு சில பாவ வாழ்க்கை நம் வாழ்க்கையில வரும் பொழுது அதை மன்னிக்க, அதிலிருந்து நம்மை விடுவிக்க திருச்சட்டத்திற்காக அவன் தன்னுடைய உயிரை கொடுத்தார். பாவம் வாழுகின்ற மனிதனுக்காக அவன் தன் உயிரை கொடுத்தார். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது இறைவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்கு அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என்று கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, மாறாக பிள்ளைகள். பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு உரிமை பேறு உடையவர்கள். பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீ என்ன செய்ய வேண்டாம்? நீ ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள். ஆண்டவருடைய மகனாக மகளாக இருக்கிறதுனால அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். நான் ஆண்டவருடைய மகன். ஒரு சில பலவீனங்களுடைய வாழ்க்கையில வரலாம், ஒரு சில குற்றங்கள் நான் புரிந்திருந்திருக்கலாம். ஆனா அந்த குற்றங்கள் எல்லாம் மன்னித்து தன்னுடைய இரக்க கடலில் மூழ்கடித்து உன்னுடைய பாவக்கரை எல்லாம் மன்னித்து உன்னை கட்டி எழுப்புகின்ற தேவன் ஆண்டவர் இருக்கும் பொழுது நீ குற்ற உணர்வில வாழணுமா? வேண்டாம் என்றுதான், நீ எனக்கு பிள்ளைகள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். திருச்சட்டத்துக்கு அவன் உட்பட்டவன் ஆனா அவன் சபிக்கப்பட்டவனாக மாறினார். உனக்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. அப்ப இந்த இரக்கத்தின் கடலுக்கு உன்னை அர்ப்பணித்து குற்ற உணர்விலிருந்து நீ வெளிவருகின்றவனாக மாறி உரிமையுள்ள மகனாக, அற்றல் நிறைந்தவனாக நீ மாற வேண்டும், மகனாக உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இறைவசனம் போதிக்கிறார். ஊதாரி மைந்தன் ஆண்டவரை நோக்கி வந்தார், குற்ற உணர்வோடு வந்தார். ஆண்டவர் மகன் என்று அழைக்கப்பட்ட தகுதி இல்லாதவன் என்று தன்னையே நிரூபித்துக் கொண்டார். ஆனால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட சிந்தனை இல்லை. ஆண்டவர் மகன் என்று அவனை நினைத்து அவனுக்கு எல்லா உரிமைகளும் வழங்குகிறார். ஒரு உரிமையும் அவனுக்கு கொடுக்காம இருக்கிறது இல்லை. முதல மணிவிக்கிறார், கட்டி தழுவுகிறார், முத்தமிடுகிறார், அவனுக்கு தேவையான விழா கொண்டாடுகிறார், கண்டுக்குட்டி அடிக்கிறார். எல்லாம் அப்ப குற்ற உணர்வு நீ சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் விண்ண தந்தை விழா ஏற்படுத்துகிறார். கோலாகலமாக உன்னை கட்டி தழுவி முத்தமிட்டு தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப உன்னை உயர்த்த நினைக்கிறார் தேவன். நீயோ உன்னை தாழ்த்துகிறார். நீ செய்த ஒரு குற்றமாக இருக்கலாம். அப்போ குற்ற உணர்வில் மூழ்கி சாக வேண்டும் என்று மனிதன் நினைக்கும் பொழுது அவனை உயர்த்தி பிள்ளையே மகனே என்று அழைத்து அவனே நேசிக்கிற கடவுளின் அன்பின் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டதனால, மனிதா நான் பாவியாக இருக்கிறேன், நான் பொல்லாதவனாக இருக்கிறேன், கடந்த கால பாவத்தின் குற்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறால எனக்கு சந்தோஷமா வாழ முடியல என்று நீ குற்ற உணர்விலே வாழக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக இறைவசனம் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். உண்மையில குற்ற உணர்வு ஒரு சிறைதான். சிறையிலிருந்து வெளிவர வேண்டும். பிரகாசம், ஒளி, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரகாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிறையில் இருந்து வெளிவர வேண்டும்.
அதனால மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஆண்டவர் வசனம் கூறுகிறார். நான் எப்பொழுதும் வாசிக்கிற இறை வசனம் தான். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே அனைவரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுமையினால் ஏற்பட்ட பாரம், பாவத்தினால் ஏற்பட்ட காயம், அதன் விளைவாக ஏற்பட்ட குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வில் வாழ்கின்ற சகோதரா, சுமைகள் சுமக்கிறவரே, பாரம் சுமக்கிறவரே, சிறையில் அடைக்கப்பட்டவனே, நீ அந்த சிறையில் இருந்து வெளிவந்து என்னுடைய நேசத்தில, என்னுடைய அன்பில நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நான் உனக்கு ஆறுதல் தருவேன், நான் உன்னை விடுவிப்பேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி கூறுகிறது, உள்ளம் கலங்க வேண்டாம், என்னில் விசுவாசியுங்கள், நான் உங்களுக்காக இடம் தயார் பண்ண போறேன், போன பிறகு உங்களிடம் திரும்பி வருவேன், உங்களையும் கூட்டிக் கொண்டு செல்வேன். உள்ளம் கலங்க வேண்டாம், நான் உங்களிடம் திரும்பி வருவேன், உங்களை கூட்டிக் கொண்டு செல்லுவேன், உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் வழங்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, குற்ற உணர்விலே நீ வாழக்கூடாது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் போட்டு விடுங்கள், அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அப்போ குற்ற உணர்வு இருந்தா அதனுடைய எதிர்விளைவுகள் என்ன? ஆத்ம பலன் இழந்துடும். 1. 2, தன்னம்பிக்கை இல்லாமல் போயிடும். 3, அபிஷேகம் கிடைக்காது, அபிஷேகம் இருக்காது, ஆத்ம பலன் இல்லாமல் போயிடும். தன்னம்பிக்கை, வாழ்க்கையில முன்னேறினா தன்னம்பிக்கை, என்னால முடியும், என்னால இந்த வேலை செய்ய முடியும், என்னால இந்த வாழ்க்கையில முன்னேற முடியும். தன்னம்பிக்கை, ஆத்மாவிற்கு கூடிய அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், பலம் இழக்கும் பொழுது அபிஷேகம் எழுந்து போயிடும். யாரையும் நேசிக்க முடியாது, யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. உலக வாழ்க்கை, மண்ணக வாழ்க்கை சிறையாக மாறும், லோன்லினஸாக மாறும். அப்போ மனித வாழ்க்கை அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைக்கு கடந்து வரும். அதாவது அப்ப இந்த குற்ற உணர்வு வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு சின்ன பாவம் தான், ஒரு சின்ன பாவம் செஞ்சதுனால ஏற்பட்ட ஒரு பாரம், ஒரு கவலை. ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது, ஏதாவது ஒரு பாவம் செய்ததன் விளைவாக ஏற்பட்டா ஒரு சில விபரீதங்கள் வாழ்க்கையில் கடந்து வருது. வேலை செய்ய முடியாது, முயற்சிகளை முன்னேற முடியாது, வாழ்க்கையில் எப்போவுமே சோர்வு, சோதனை, இப்படிப்பட்ட விபரீதங்களில் நீ வாடுகிறவராக இருக்கும் பொழுது உன்னோட வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பழைய கால பாவங்கள், பழைய கால வீழ்ச்சிகள், ஒரு சில பேட் இன்சிடென்ட்ஸ், தூய்மை இழந்தது, ஆண்டவரை காட்டி கொடுத்தது, ஆண்டவரை மறுதளித்து, ஆண்டவரை விட்டு விலகினது, இதெல்லாம் குற்ற உணர்வு வர்றதுக்கான காரணங்கள் தான். பழைய கால பாவங்கள், ஒரு சில வீழ்ச்சிகள், ஒரு சில பேட் இன்சிடென்ட்ஸ், ஒரு சில தூய்மை இழந்தது, ஆண்டவரை காட்டி கொடுத்தது, ஆண்டவரை மறுதளித்தது, தப்பியோடியது. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை தான் இதில். அப்போஸ்தலர்கள், யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தார், பேதுரு ஆண்டவரை மறுதளித்தார், மற்ற சீடர்கள் எல்லாம் தப்பி ஓடினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் குற்ற உணர்வில் வாழ்ந்திருந்தா நற்செய்தி இந்த மண்டகத்திற்கு வந்திருக்க முடியாது, இந்த பைபிள் நமக்கு சொல்லி இருந்திருக்க முடியாது, திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டிருக்க முடியாது. குற்ற உணர்வில் அவர்கள் இருந்திருந்தா, அப்போஸ்தலர்கள் ஆழமான குற்ற உணர்வில் வாழ்ந்திருந்தால் பைபிள் நமக்கு கிடைச்சிருக்க முடியாது, திருச்சபை நிறுவப்பட்டிருந்திருக்க முடியாது, பரிசுத்த ஆவி வந்திருக்க முடியாது, மன்னகம் அபிஷேகம் பெற்றிருக்க முடியாது. அப்போ கட்டி கொடுத்த யூதாஸ் குற்ற உணர்வில் வாழ்ந்தார். ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், ஆண்டவன் குற்றத்தை மன்னிக்க மாட்டார் என்ற குற்ற உணர்வில் அவன் போய் தூக்கு போட்டு இறந்தார். குற்ற உணர்வு சாவுக்கு வழிவகுக்கும், அதற்கு பிறகு நரகத்துக்கு நம்மை கூட்டிக் கொண்டு செல்லும். அதன் விளைவாக நமக்கு நாம் அபிஷேகம் பெற்றுக் கொள்றதில்லை. ஆனால் குற்ற உணர்வில் இருந்து வெளிவருகின்ற நபராக நீ மாற வேண்டும், குற்ற உணர்வு வெளிவர வேண்டும் என்பதற்கு நீ பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சிலுவையே தான். திருச்சிலை உற்று பார்க்கும் பொழுது அதிலிருந்து ஒழுகுகின்ற தூய கடல், அதிலிருந்து ஒழுகுகின்ற தூய இரத்தம் நமது உள்ளத்திற்கு பாய்ந்து ஓடும் பொழுது அந்த இரத்தமானது இந்த பாவக்கரையை நம்மை விட்டு விலகுவதற்காக நமக்கு துணி நிற்கும். அதனால் சகோதரா சகோதரி, குற்ற உணர்வு வேண்டாம் உள்ளத்தில். யூதாசு குற்ற உணர்வு இருந்துச்சு, பேதுரு குற்ற உணர்வு இருந்துருச்சு அவனுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களிலிருந்து புறப்படுகின்ற தெய்வீக இரக்கம், அந்த இரக்கத்தின் கடல் அவன் மீது இறங்கி வந்தனால, இரக்கத்தின் கடல் அவனை மூழ்கியதுனால இயேசு கிறிஸ்து உற்று பார்த்தார்.
3 முறை எனக்கு அவனை தெரியாது என்று பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பிறகு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரக்கத்தின் கண்களால் அவனை உற்று பார்த்தால் அவனுடைய இரக்கத்தின் கண்களிலிருந்து இறை அபிஷேகம் அவனுடைய உடலில, உள்ளத்தில, ஆத்மாவில அப்படியே கடந்து வந்ததுனால, அவன் இரக்கத்தின் கடலில் மூழ்கியதனால அவனுடைய உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்வு அவனை விட்டு விலகிடுச்சு. அவன் அழுது அழுது புலம்பினார். அவருடைய இரக்கத்தின் கடலுக்கு, இறை அன்புக்கு தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவரை 3 முறை மறுதலித்தேன் என்ற பாவத்தை அர்ப்பணித்து அழுது 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 புலம்பினதுனால ஆத்மாவுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு என்ற காயம் கண்ணீரினால் நீக்கப்பட்டது. அப்ப குற்ற உணர்வு நீக்கணுமா? என்ன செய்யணும்? செய்து போன பாவத்திற்கு பரிகாரமாக கதறி அழும் பொழுது ஆத்மாவுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு உன்னை விட்டு விலகும். குற்ற உணர்வு உள்ளத்தில்தான் குற்ற உணர்வு. பாடியில் இருக்கிற காயமெல்லாம் ஆறி போயிடும். குற்ற உணர்வு உள்ளத்துலதான். என்னால முடியாது, நான் பாவி, நான் உலகத்தில் என்னை போல உலகத்தில் வேற பாவியே கிடையாது, ஆதலால் எனக்கு முன்னேற்றமே கிடையாது, ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், சபை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் சபையில் விஜாதியன், பிற இனத்தவர் என்று தன்னையே தாழ்த்தி நீ வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையே அல்ல. ஆதலால் நீ செய்ய வேண்டியது என்ன? பேதுருவை போல உன்னுடைய பாவங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தின் கடலுக்கு அர்ப்பணித்து, ஏசப்பா என் பாவங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தூய கடலுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நமது பழைய கால பாவங்கள் நம்மை விட்டு விலகும். அது விலகும் பொழுது உள்ளத்துக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு என்ற பாரம் நம்மை விட்டு விலகும். நாம் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அதுதான் பேதுருடைய வாழ்க்கை. குற்ற உணர்வு கண்ணீரின் கடலில் மூழ்கி 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 அவன் புனிதனாக மாறினார். அவன் உயர்த்தப்பட்டார். அவனுடைய கண்ணீர் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் கண்ணீராக மாறியது. அப்போ இனி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமோஸ் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது இறைவசனம் நமக்கு இறைவச சிந்தனைக்காக ஆண்டவர் தருகிறார். அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் நான் உயர்த்துவேன். அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் நான் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்ப என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு பாவம் வந்தா, அவன் விழுந்து கிடக்கவராக இருந்தா, அவனை நான் உயர்த்துவேன். அவனுடைய கிழிசல்களை நான் மாற்றி அமைப்பேன். அவனை நான் மறுபடியும் புதிய மனிதனாக மாற்றுவேன். புது அபிஷேகம் அவனுக்கு தருவேன். அப்போ உனக்கு இழந்த அபிஷேகம் தருவதற்கு ஆண்டவர் தயாராக உள்ளார். உனக்கு அபிஷேகம், உனக்கு இழந்த அபிஷேகம், உனக்கு இழந்த ஆற்றல், உனக்கு இழந்த அன்பு, உனக்கு இழந்த விசுவாசம், உனக்கு இழந்த எல்லா காரியங்களும் மறுபடியும் பெற்று தந்து உன்னை உயர்த்த ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார். என் கூடாரம் பாழடைந்தது, என் குடும்பம் பாழடைந்த குடும்பம், என் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டது, எனக்கு மட்டும் முன்னேற்றம் இல்லை, எனக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாவீதின் குடும்பத்தை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன். இதான் ஆமோஸ் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற கருத்து. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி கூறுகிறது: நான் வந்திருக்கிறது உங்களுக்கு வாழ்வு தருவதற்கு, நிறைவாழ்வு தருவதற்கு. ஆனால் அவன் வருவது உங்களை அழிப்பதற்கு, கொல்வதற்கு ஆக அவன் வந்திருக்கிறார். அப்ப குற்ற உணர்வு யார் தருகின்ற பரிசு? அது பிசாசுடைய பரிசுதான். அவன் வருவது அழிப்பதற்கு, உன்னை சாகடிக்கிறதுக்கு. நீ நல்லவனாக இருக்கணுங்கிறது அவனுக்கு திட்டம் கிடையாது. அப்ப குற்ற உணர்வின் பிறப்பிடம் பேய்தான். நீ குற்ற உணர்வில் மூழ்கி சாக வேண்டும் என்பது அவனுடைய திட்டம் தான். அப்ப குற்ற உணர்விலிருந்து வெளிக்கொணர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் தான். அதனால் உங்களுக்கு நிலைவாழ்வு தர, நீங்கள் வாழ்வு பெற நான் வந்திருக்கிறேன் என்று யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ குற்ற உணர்விலிருந்து வெளிவர கொண்டுவதற்கு நம்மை ஆசீர்வதிக்க வருகிறவர் இயேசு கிறிஸ்து. குற்ற உணர்வில் நம்மை மூழ்க சாகடிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறவன் பொல்லாதவன்.
அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின் கடலுக்கு நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது உன்னுடைய குற்ற உணர்வு உன்னை விட்டு விலகும். நீ அபிஷேகம் உள்ளவனாக ஆற்றல் மிக்கவனாக மாறும். கலாத்தியர் திருமுகம் 6வது அதிகாரம் 13வது இறைவசனம், உன்னை வலுவூட்டுகின்றவனின் துணை கொண்டு உனக்கெல்லாம் கூடும். உன்னை வலுவூட்டுகின்றவன் கிறிஸ்துதான். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவர் உன்னை வலுவூட்டுவார், உனக்கு ஆசீர்வாதம் தருவார். குற்ற உணர்வு இருந்து வெளிவருவதற்கான அருட்சாதனம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்குதுன்னா பாவசங்கீதனை தான். நீ பாவசங்கீதனத்தில் உன்னுடைய பாவங்களை அர்ப்பணித்து எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் பாவசங்கீதனம் செய்யும் பொழுது அது ஆண்டவர் திருசன்னதியில் அதை அர்ப்பணிக்கும் பொழுது உனக்கு விடுதல், உனக்கு அன்பு, உனக்கு ஆறுதல், உனக்கு அபிஷேகம், உனக்கு அரவணைப்பு, ஆனந்தம், உன் வீழ்ச்சிகள் மறைக்கப்படுகிறது, நீ உயர்த்தப்படுகிறது, உனக்கு தேவையான எல்லா அருள் வரங்களும் வழங்கப்படுகிறது. குற்ற உணர்வு உன்னை விட்டு விலகுவதற்கு ஆண்டவர் திருச்சபை வழியாக உனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அபிஷேகம் தான் பாவசங்கீதன வழிபாடு. பாவசங்கீத தொட்டில உன்னோட குற்றங்களை நீ அர்ப்பணிக்கும் பொழுது உன்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும், உன்னுடைய காயங்கள் ஆண்டவர் ஆற்றுவார், உனக்கு தேவையான அருள்வரங்களே ஆண்டவர் தருவார். தாவீதின் கூடாரத்தை, பாழானந்த கூடாரத்தை ஆண்டவர் உயர்த்துவார். யோபு புத்தகம் 14வது அதிகாரம் 17வது இறைவசனம் ஆண்டவர் நமக்கு சிந்தனைக்காக தருகிறார். யோபு 14:17, என் மீறுதல்களை பையிலிட்டு முத்திரையிட்டீர், என் குற்றங்களை மூடி மறைத்தீர். ஆண்டவர் நீ பாவசங்கீதன தொட்டியில உன்னுடைய பாவங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் குற்றங்களை மூடி மறைக்கிறார், என் மீறுதல்களை பையிலிட்டு முத்திரையிடுகிறார். நீ உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய பழைய கால பேட் இன்சிடென்ட்ஸ், ஒரு சில விபரீத செயல்கள் ஆண்டவர் திருச்சபையில் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பை எடுத்துட்டு அது அந்த பாவத்தின் பழைய கால விபரீதங்கள், சாபங்கள் எல்லாம் அந்த பையில இட்டு கட்டி பையிலிட்டு முத்திரையிடுகிறார், குற்றங்களை மூடி மறைக்கிறார். அப்படிப்பட்ட தேவன். குற்ற உணர்வு இல்லை நீ வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமே கிடையாது. மீகா 7:19 மறுபடியும் ஆண்டவர் இப்படி வசனம் கூறுகிறார், உன் பாவத்தின் பையை, உன் பழைய கால பாவங்களை நான் ஆழக்கடலுக்கு எறிந்து விடுவேன். ஆழக்கடல் சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின் கடல். இயேசு கிறிஸ்துவின் நெஞ்சில் இருந்து இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. அந்த இரக்கத்தின் கடலில் உன் பாவங்களையும் குற்ற உணர்வுகளையும் நான் அர்ப்பணிப்பேன். அப்ப மனிதன் அந்த பாவ சிந்தனையில, அந்த குற்ற உணர்வில், அந்த தாழ்வு மனப்பான்மையில் ஐயோ நான் பாவி என்று சொல்லி இருக்க வேண்டியவன் கிடையாது. தவக்காலத்தில் நல்ல பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரக்கத்தின் கடலுக்கு நமது குற்றங்களையும் பாவங்களையும் அர்ப்பணிக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படும் என்றுதான் இறைவசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான கருத்து. எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம், உன் பாவங்கள் நான் நினைவில் கொள்ள மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் திருசன்னதியில் நான் பாவம் செஞ்சேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி உண்மையான மனவருத்தோடு பாவங்களை அர்ப்பணிக்கும் பொழுது பழைய கால பாவங்கள், அதன் விளைவாக ஏற்பட்ட எல்லா விபரீதங்களும் ஆழக்கடலுக்கு மூழ்கடித்து சாகடித்து நம்மை குற்ற உணர்விலிருந்து மீட்குகின்றவர் தேவன் என்று, ஆண்டவர் என்று இறைவசனம் தெளிவாக சொல்லித் தருகிறது. ஆதலால் சகோதரா சகோதரி, நாம் குற்ற உணர்வில் வாழ வேண்டியவனே கிடையாது. புனித பெய்சில் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புனிதர் தான். இவர் பாவசங்கீதத்தை பற்றி இப்படி சொல்றாரு, நரகத்தை பயந்து பாவசங்கீதனை செய்யக்கூடாது. இரண்டாவது, பரலோகத்துக்காகவும் பாவசங்கீதனை செய்யக்கூடாது. அதாவது நரகத்தை பயன்னு சொன்னா பயத்தினால, நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நரகத்துக்கு போகுமோ என்ற பயத்தினால, எனக்கு தோல்வி வருமோ என்ற சங்கடத்தினால, எனக்கு என்னை ஆண்டவர் தண்டிப்பாரோ என்ற சங்கடத்தினால, பயத்தினால நீ பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது ஒரு சில காலங்கள் முடியும் பொழுது அந்த பயம் மறுபடியும் உன்னோட வாழ்க்கையில கடந்து வரும். அதன் விளைவாக பயம் மறுபடியும் கடந்து வரும் பொழுது உனக்கு உண்மையான விடுதலை வராது. இனி பரலோகத்தை எதிர்பார்த்து நீ பாவ சங்கீதனம், எனக்கு பரலோகம் கிடைக்கிறதுக்காக நீ பாவ சங்கீதனம் செய்தால் அது நிலையானது கிடையாது, அது உண்மையான பாவ சங்கீதனம் கிடையாது. மாறாக அன்பை முன்னிட்டு, நான் ஆண்டவருடைய அன்பை புறக்கணித்தேன், ஆண்டவருடைய அன்புக்கு என்னை அர்ப்பணிக்கவில்லை என்று நினைச்சுக்கிட்டு, அன்புக்காக நான் ஆண்டவருடைய அன்பை புறக்கணித்தேன் என்று அதற்காக நீ பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது இறை அன்பு உன்னை ஆட்கொள்ளும்.
இறை அன்பு நிலையானது, பயம் நிலையானது கிடையாது, எதிர்நோக்கம் நிலையானது கிடையாது. அன்பு நிலையானது. அன்பை முன்னிட்டு இயேசுவே நான் நேசிக்கவில்லை, இயேசுவினுடைய அன்புக்கு அர்ப்பணித்து அதை முன்னிட்டு நீ பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது உன்னுடைய பாவங்கள் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் ஆழக்கடலில் ஏற்றுக்கொள்வார். நீ ஆண்டவருடைய ஆழக்கடலில் மூழ்குவார். அப்போ ஆண்டவருடைய அன்பின் ஆழக்கடலில் மூழ்கும் பொழுது, அன்பு இருக்கும் பொழுது மறுபடியும் பயம் நம்மை ஆட்கொள்ளாது, குற்ற உணர்வு நம்மை ஆட்கொள்ளாது. அப்போ பாவ சங்கீதனம் உண்மையான பாவ சங்கீதனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பயத்தினால, பரலோகத்தை எதிர்பார்த்து நல்ல நடக்கணுங்கிறதுக்காக. மாறாக அன்பை முன்னிட்டு பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது அது நிலையான அபிஷேகங்களையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு பெற்று தரும் என்றுதான் புனித பேசில் நமக்கு சொல்லித் தருகின்ற கருத்து. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். 1 கொரிந்தியர் 3:13-7. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். லூக்கா நற்செய்தி 7:47. இவள் அதிகமாக அன்பு செய்தனால இவளுடைய எண்ணற்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. புனித பேசில் சொல்லுகின்ற கருதா, அன்பு உன்னுடைய உடலையும் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் அப்படியே மூழ்கடித்து அன்பில் மூழ்கடிப்பாய். நீ உண்மையான மனவருத்தோடு பாவ சங்கீதனம் செய்யும் பொழுது இறை அன்பு விண்ணகத்திலிருந்து புறப்பட்டு வந்து உன்னை அந்த இரக்கத்தின் கடலில் மூழ்கடித்து, அந்த இரக்கத்தின் கடலில் நீ மூழ்கடிக்கும் பொழுது அந்த இரக்கத்தின் அன்பு எல்லா பாவங்களிலிருந்து உன்னை விடுவித்து நிலையான அபிஷேகம் உனக்கு தரும். அப்ப இந்த அன்பின் கடலில் நீ மூழ்கும் பொழுது உன்னுடைய பயம், உன்னுடைய குற்ற உணர்வு, உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை, உன்னுடைய விபரீத சிந்தனைகள் உன்னை விட்டு விலகும். கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நீந்தி நீந்தி மூழ்கும் அளவுக்கு இறை அன்பில் நீ மூழ்கப்படுகிறவனாக மாறும். என்ன சொல்றது? பாவ சங்கீதனம் வழியாக நீ உன்னை புதுப்பிக்கணும். இறையன்பினால் உந்தப்பட்டு நீ பாவ சங்கீதனம் செய்யணும். அதுதான் இந்த வசனங்களில் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற முக்கியமான பயம். இட்ஸ் an emotion. பயம் ஒரு இமோஷன் தான், ஒரு ஃபீலிங் தான். ஆனா அன்பு இட் இஸ் a decision. அதான் வித்தியாசம். பயம் ஒரு ஃபீலிங், ஒரு இமோஷன். ஆனா அன்பு என்றால் இட் இஸ் a decision. என்ன டிசிஷன்? இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி சொல்றாரு, நண்பனுக்காக உயிரை பலி கொடுப்பதை விட மேலான அன்பில்லை. அது ஒரு டிசிஷன் தான். என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், நான் சாக வேண்டும். பயம்னா இமோஷன் தான், ஃபீலிங் தான், சும்மாதான் ஐயோங்கிற எண்ணம் தான், ஒரு பயம், இமோஷன் தான், ஃபீலிங் தான். ஆனா அன்புனா நான் என்னுடைய உடலை கொடுப்பேன், உள்ளத்தை கொடுப்பேன், ரத்தம் சிந்துவேன். அது ஒரு டிசிஷன் தான், தீர்மானம் தான். அப்ப தீர்மானமா முக்கியம், இமோஷனா முக்கியம். இமோஷன் மீது தீர்மானம் வெற்றி கொள்ளும். அதாவது பயத்தின் மீது, குற்றுணர்வின் மீது இறை அன்பு வெற்றி கொள்ளும். அப்ப வெற்றி கொள்றதுக்காக நீ என்ன செய்யணும்? பயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். பயத்தை ஆண்டவர் அன்புக்கு அர்ப்பணிக்கணும். குற்ற உணர்வை ஆண்டவர் அன்புக்கு அர்ப்பணிக்கணும். அதனால திருப்பாடல் 103:3 உன் குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கின்றார். திருப்பாடல் 103:4 அவன் உன் உயிரை படுகொலியிலிருந்து மீட்கின்றார். அவர் உனக்கு இரக்கத்தையும் பேரன்பையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவருடைய டிசிஷன் தான். என்னுடைய மகன் தன்னுடைய பாவத்தை முன்னிட்டு மனவருந்தி மன்னிப்பு கேட்டு என்னுடைய பக்கம் வரும் பொழுது அவனுக்கு என்ன மணிமுடியாக அன்பே, அவனுக்கு இரக்கத்தையும் பேரன்பையும் மணிமுடியாக சூட்டுவேன். டிசிஷன் தான், ஆண்டவருடைய டிசிஷன் தான். என்னுடைய மகனை நான் கட்டி எழுப்புவேன், அவனுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன், அவனுக்கு இரக்கத்தின் மணிமுடியை நான் தருவேன், அவனுக்கு பேரன்பை வழங்குவேன். இட் இஸ் a decision. பயம் இஸ் an emotion. திருப்பாடல் 103:9 எப்பொழுதும் அவன் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர். நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பவர் கிடையாது, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ அவ்வளவு தொலைவிற்கு அவன் நம் பாவங்களை அப்புறப்படுத்துகிறார். விண்ணினின்று மண்ணினின்று விண்ணை எவ்வளவு உயரத்தில் உள்ளதோ அவ்வளவு உயரத்திற்கு நம் பாவங்களை அவர் மறைக்கிறார்.
அப்போ இரக்கத்தின் கடல் தான் முக்கியம், குற்ற உணர்வு முக்கியம் கிடையாது. குற்ற உணர்வு ஆண்டவருடைய அன்புக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பில் ஆண்டவருடைய இரக்கத்தின் அன்பில் ஆண்டவருடைய இரக்க கடலில் பாவங்கள் குற்ற உணர்வை அர்ப்பணிக்கும் பொழுது நீ அபிஷேகம் உடையவனாக மாறும் என்றுதான் இறைவசனம் தெளிவாக சொல்லி தருகிறது. குற்ற உணர்வு அகந்தை தான். குற்ற உணர்வின் காரணம் என்ன? அகந்தை. நான் சாதாரணமான ஆள் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் நிகழ்ந்திருக்க முடியாது, நிகழ்ந்திருக்க கூடாது, ஆனால் நான் அப்படியெல்லாம் நடந்துட்டேன், அதனால் நான் பெரியவன் என்ற எண்ணத்தினால யூதாஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் பெரியவன், நான் சாதாரணமான ஒரு திருத்து நல்லா கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் சாட்சி இருந்தா சாமிகிட்ட திரும்பி வந்துருக்கலாம்ல, ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், ஆண்டவரே என்னை மன்னித்தருளும் என்று அவனுக்கு ஆண்டவர் பாதம் திரும்பி வந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு அகந்தை இருந்தனால நான் என்னத்துக்கு ஆண்டவர் பக்கம் திரும்பி போகணும். குற்ற உணர்வு அகந்தையில் இருந்து வருகிறதா, மன்னிப்பு தாட்சியிலிருந்து வருகிறதா? அகந்தை இருந்தனால யூதாஸ் ஆண்டவரிடம் திரும்பி சென்று தன்னுடைய பாவத்தை அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்கல. குற்ற உணர்வு அவருடைய நான் பாவம் செஞ்சவன், இந்த பாவத்திலிருந்து ஏசப்பாவுக்கு என்னை விடுவிக்க முடியாது, என்னுடைய பாவம் தான் முக்கியம் என்ற அகந்தை இருந்ததுனால குற்ற உணர்வு அவனை கவிக்கொண்டது, அவன் தூக்கு போட்டா. ஆனால் தாட்சி இருந்தா பேதுரு நான் பாவியாக இருந்தாலும் என்னுடைய பாவத்தை விட மேலானதுதான் அவருடைய இரக்கம் என்று இரக்கத்திற்கு முதலிடம் கொடுத்ததுனால, தன்னை விட தன்னுடைய பாவத்தை விட இரக்கத்திற்கு அவன் முதலிடம் கொடுத்தனால அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டார். அப்ப தாட்சி இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பேதுரு தாட்சியோடு ஆண்டவரே தவறினேன் என்று பாவத்தை அர்ப்பணித்தார். அதன் விளைவாக அவனுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு அவனை விட்டு விலகியது. புனித அம்ப்ரோஸ் 2 விதமான மனம் மாற்றத்தை பற்றி குறிப்பிடுகிறார், 2 விதமான திருமுழுக்கை பற்றி குறிப்பிடுகிறார். ஒன்றாவது தண்ணீரில் உள்ள திருமுழுக்கு, இரண்டாவது கண்ணீரில் உள்ள திருமுழுக்கு. தண்ணீரினால் உள்ள திருமுழுக்கு நடத்தியது ஸ்நாபகர் லப்பர். அதன் விளைவாக வெளிப்படையான பாவங்கள் நம்ம விட்டு விலகும். தண்ணீரினால வெளிப்படையான அழுக்கு, உடலில் இருக்கிற வெளிப்படையான அழுக்கு எல்லாம் போயிடும் குளிக்கும் பொழுது. ஆனா உள்ளத்தில் மறைந்திருக்கிற பாவங்கள், அதுதான் குற்ற உணர்வு. குற்ற உணர்வு உள்ளத்தில் தான். ஐயோ குற்ற உணர்வு மனதில் ஏற்படுகின்ற காயம்தான், மனதில் வருகின்ற பாவம்தான். வெளிப்படையான பாவங்கள் எல்லாம் தண்ணீரில் உள்ள திருமுழுக்கில் போயிடும். ஆனா கண்ணீரில் உள்ள திருமுழுக்கு, அதாவது நீ கண்ணீர் சிந்தும் பொழுது, ஐயோ ஆண்டவரே தேவனே உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று கதறி 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 அழும் பொழுது, அதாவது உள்ளம் மனம் மாற்றம் அடையும் பொழுது, உள்ளம் குத்தப்படும் பொழுதா, உள்ளத்துக்கு காயம் ஏற்படும் பொழுதா, அதன் விளைவாக கண்ணீரிலிருந்து கண்ணீர் வரும். அப்போ உள்ளத்துக்கும் கண்ணுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருக்கு. என்னோட மனசுக்கு சங்கடம் வரும் பொழுது எனக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், உள்ளத்துக்கு சங்கடம் ஏற்படுதா. அப்ப குற்ற உணர்வு எங்க இருக்குது? உள்ளத்துலதான். உள்ளத்துக்கு ஏற்பட்ட காயம்தான் குற்ற உணர்வு. அப்போ உள்ளம் குத்துண்டவனாக அதன் விளைவாக ஏற்படுகின்ற கண்ணீர் நீ சிந்தம் பொழுது உள்ளத்தில் ஏற்பட்ட குற்ற உணர்வு என்ற பாவம் கழுவப்படும். அத புனித அம்ப்ரோஸ் சொல்றாரு. அப்ப அதனால புனித பேதுரு இயேசு கிறிஸ்து தன்னை உற்று பார்த்த பொழுது கண்ணீரோடு கதறி அழுதார், தேவனே என்று அழுதார். அழுத பொழுது அழுது 3 முறை மறுதலித்ததின் குற்ற உணர்வு அவனை விட்டு விலகி அவனுக்கு புது அபிஷேகம் வழங்கப்பட்டதனால திருச்சபை கட்டியெழுப்பப்பட்டது. கண்ணீர் சிந்தும் பொழுது நிரந்தரமாக சிந்தும் பொழுது உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற குற்ற உணர்வு விட்டு விலகும் என்றுதான் புனித அம்ப்ரோஸ் குறிப்பிடுகிறார். உள்ளத்தில் மறைந்திருக்கிற குற்றங்களும், உள்ளத்தில் மறைந்திருக்கிற பாவங்களும், உள்ளத்தில் படிந்திருக்கிற சாபங்களும் கரைகளும் உன்னை விட்டு விலகணுமா? கண்ணீரோடு ஜெபியுங்கள்.
மதுரேன் மரியம்மாள் கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆண்டவர் திருப்பாதல அமர்ந்திருந்து நிரந்தரம் கண்ணீர் விட்டுக் கொண்டே இருந்தாள். அவளுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட குற்ற உணர்வு அவளை விட்டு விலகிருச்சு. அவள் மிகுதியாக ஆண்டவரை நேசித்தாள். மிகுதியாக அவள் ஆண்டவரை நேசித்தாள். மிகுதியாக ஆண்டவரை தேடினாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு புது அபிஷேகமாக மாறியது. குற்ற உணர்வு இருந்திருந்தா அவளுக்கு மிகுதியாக நேசிக்க முடியாது, மிகுதியாக ஊழியம் செய்ய முடியாது. குற்ற உணர்வு இருந்தா சகோதரா குடும்பத்தில் சந்தோஷமா வாழ முடியாது. திருச்சபைக்காக உண்மையான ஊழியக்காரனாக மாற முடியாது. திருச்சபைக்காக ஊழியம் செய்ய முடியாது, அன்பு செய்ய முடியாது, குடும்பத்தை நேசிக்க முடியாது, திருச்சபைக்காக ஊழியம் செய்ய முடியாது, தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியாது. குற்ற உணர்வு வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய காரியம். இது வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய திருப்பாத்திரம் அமர்ந்திருந்து அவருடைய தூய காயங்களை உற்று பார்த்து அந்த தூய காயங்களில் வருகின்ற இறை இரக்கத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீ கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னுடைய குற்ற உணர்வு உன்னை விட்டு விலகும். நீ ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனாக மகளாக மாறும். ஆதலால் குற்ற உணர்வு என்ற அந்த விபரீத செயலிலிருந்து ஆண்டவருடைய இரக்க கடலுக்கு உன்னை அர்ப்பணித்து நீ அதிலிருந்து வெளிவந்து இறை மகனாக இறை மகளாக நீ மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆதலால் சகோதரா மக்களே நாம் ஜெபிப்போம். தெய்வமே, கடந்த காலங்களில் நாங்கள் செய்து போன ஒரு சில பாவங்கள், ஒரு சில விபரீத அனுபவங்கள், ஒரு சில தோல்விகள், ஒரு சில சங்கடங்கள் ஆண்டவரை காட்டி கொடுத்தது, ஆண்டவரை மறுதளித்தது, ஆண்டவரை விட்டு விலகியது, தூய்மை இழந்தது, குடும்பத்துக்கு விபரீதமான செஞ்ச ஒரு சில பழக்க வழக்கங்கள், அதன் விளைவாக ஏற்பட்ட பாவங்கள், குற்ற உணர்வு, அதிலிருந்து ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வரும். நான் ஒரு புது மகனாக புது மகளாக மாற வேண்டும். உமது இரக்கத்தின் கடல், அன்பின் கடல் என் மீது பொழிந்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் அபரிமிதமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமீன்.